இப்ப கேகேஆரோட 11 பார்த்தோம்னா, ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ரஹானே கேப்டனா இருக்க போடுறான். அந்த கேஸ்ல ரஹானே, பேர்ஸ்டோ, அங்குஷ் ரகுவன்ஷி, கேமரன் கிரீன், மஹிபால் ரம்ரோர், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, சுனில் நாராயண், மேட் ஹென்ரி, வருண் சக்கரவர்த்தி, இம்பாக்ட்ஸ் ஆஃப் வைபவ் அரோரா. திரும்பற சர்ஃபேஸ்ல விளையாடினானா அனுகூல் ராயும் எடுத்துன்னு வரலாம். இப்ப ஜானி பேர்ஸ்டோ வந்து இங்கிலாந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல இல்ல. ஆனா அந்த கொல்கத்தா பிட்ச்ல அவருக்கு படும். ஒரு டீம் இன்னும் கல்கட்டாவோட போட்டி போட்டாலுமே கல்கட்டா வச்சுட்டு இருக்கிற பரிசுக்கு எடுத்துடலாம். ஒரு 8 கோடிக்கு எடுத்துடலாம். கேமரன் கிரீன் எல்லாருமே சொல்றா கேகேஆருக்கு தான் போறன்னு சொல்றா. இருக்கிற பர்ஸுக்கு தே கேன் புட் அட்ஸ் க்ளோஸ் டு ஒரு மேக்ஸிமம் பாசிபிள் டு கெட் கேமரன் கிரீன். 30 கோடிக்குள்ள கண்டிப்பா வாங்கிடலாம் கேமரன் கிரீனை. மஹிபால் ரொம்ரோர் அந்த லெஃப்ட் ஹேண்டர் அட் நம்பர் 5 ஐ திங்க் இல் பி எ குட் அடிஷன். குஜராத் டைட்டன்ஸ்க்கு அவ்வளோ விளையாடல, ஒரு மேட்சோ விளையாடவே இல்லையோன்னு நினைக்கிறேன். ஹீ கேன் பி அட் 5. ரிங்கு சிங் நம்பர் 6 ஐ திங்க் இட் லுக்ஸ் அ குட் பேட்டிங் லைனப். அப்புறமா சுனில் நாராயணுக்கு அந்த ஃபிங்கர் இன்ஜுரி வந்ததுனால அவர் ஓபன் பண்றதுல அதனால தான் இந்த காம்பினேஷனுக்கு போகணும். ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் போலர்னா ஒன் ஆஃப் மேட் ஹென்ரி ஆர் ஆடம் மில் டு ஸ்டார்ட். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 2 பேருமே வாங்கிடுவேன். மேட் ஹென்ரி அப்புறமா பேக்கப்க்கு ஆடம் மில்னா அந்த டீம் வந்து இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்புறமா இந்தியன் விக்கெட் கீப்பர் ஜஸ்ட் இன் கேஸ் ஓகே அவ ரஹானே கேப்டன் போட்டுருக்கா. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு துஷார் ரஹேஜாவோ ஒரு பிபின் சோரபியும் வாங்கிட்டேன்னா தே கேன் ஆல்சோ பி அ பேக்கப் ஓப்பனர் அண்ட் தே கேன் ஃபுல்ஃபில் த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ அப்படிதான் நான் போவேன். ஒரு டாம் பேண்டன் மாதிரி ஆளையும் வாங்கிடலாம். ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன் பேக்கப் அட் பேஸ் பிரைஸ் ஃபார் ஜானி பேர்ஸ்டோ. இப்படி வாங்கினானா ஐ திங்க் திஸ் டீம் தே வுட் ஹவ் ரிகவர்ட் சம்திங் வெர் தே ஆர் அ லாட் ஆஃப் மணி கோயிங் டு மினி ஆக்ஷனா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் போகணும்.